காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் அசம்பாவிதம் நடந்தால் ஆட்சியாளர்கள் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என குரல் எழுப்பும் பாஜக, டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்திற்கு பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா பொறுப்பேற்பார்களா என தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் பேசிய அவர், டெல்லியில் நடைபெற்ற கார் வெடிப்பு சம்பவத்தால் உள்துறை தோல்வி அடைந்து விட்டதாகவும் இதற்கு யார் தார்மீக பொறுப்பு ஏற்பார்கள் எனவும் வினவியுள்ளார். நேற்றைய தினம் புதுடெல்லியில் நடந்த வெடிகுண்டு விபத்து பாதிக்கப்பட்ட மக்களோடு இந்த தேசமும் காங்கிரஸ் பேரியக்கமும் அந்த மக்களுக்கு ஆதரவாகவும் உறுதுணையாகவும் இருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்துகிறோம். எந்தவித பதட்டமும் இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு கொடூர செயலை செய்திருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இரண்டாவது, ஏன் இந்த செக்யூரிட்டி ஃபெயிலியர், ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு தோல்வி அடைந்திருக்கிறது, அதுவும் நம்முடைய இந்திய திருநாட்டின் தலைமையிடத்தில், கேபிட்டல் ஆஃப் த கண்ட்ரி. இது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம். இது யார் தார்மீக பொறுப்பேற்க போகிறார்கள்? இதே ஒரு வேற மாநிலங்களிலோ காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சியிலோ நடந்தால் உடனேயுமே ராஜினாமா செய்ய வேண்டும் கொக்கரிப்பார்கள். இப்பொழுது இதற்கு யார் பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய போறார் என்ற கேள்வியை இங்கே வைக்கிறோம். பிரதமர் பொறுப்பேற்க போகிறாரா? உள்துறை அமைச்சர் பொறுப்பேற்க போகிறாரா? அதே மாதிரி மத்திய உளவுத்துறை இதுவரை எந்தவித முன்னேற்பாடுகளும் காலை இங்கே எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதெல்லாம் ஆய்வு செய்து பாதுகாப்பான நாடாக நம்முடைய நாடை இருக்க வேண்டும் என்பதை மக்களுக்கு உறுதி செய்ய வேண்டும் என்றுதான் எங்களுடைய